இன்றைய ஆத்மீக தேன். சங்கீதம் 18:46 உங்களுக்காக நான் வாசிக்கட்டும். கர்த்தர் ஜீவனுள்ளவர், என் கண்மலையானவர் துதிக்கப்படுவாராக. என் ரட்சிப்பின் தேவன் உயர்த்தப்படுவாராக. ஆம் பிரியமானவர்களே, என் தேவனாகிய கர்த்தர் எல்லா தேவர்களிலும் அவர் மிகவும் உயர்ந்தவராயிருக்கிறார். காரணம், அவர் எனக்காக பழிக்கு பழி வாங்கி ஜனங்களை எனக்கு கீழ்ப்படுத்துகிற தேவனானவர். அவரே என் சத்துருக்களுக்கு என்னை விலக்கி விடுவிப்பார். எனக்கு விரோதமாய் எழும்புகிறவர்கள் மேல் என்னை உயர்த்தி கொடுமையான மனுஷனுக்கு என்னை தப்புவிக்கிறார். ஆம், நீ ஜெபிக்கிற, ஆராதிக்கின்ற, தியானிக்கின்ற தேவனாகிய கர்த்தர் ஜீவன் உள்ளவர். அவர் உன்னுடைய எல்லா காரியங்களையும் பார்க்கிறார். அவர் என்றும் மாறுவதில்லை. அவர் நித்திய கண்மலையானவர். எல்லா காரியங்களிலும் உன்னோடு இருந்த உனக்கு உறுதுணையாய் உன்னை பலப்படுத்தி வழி நடத்த வல்லவராய் இருக்கிறார். மாத்திரமல்ல, உனக்கு விரோதமாய் எழும்புகிறவர்களை அவர் கீழ்ப்படுத்தி வழி நடத்த வல்லவராய் இருக்கிறார். சோர்ந்து போகாதே, கர்த்தர் மேல் உன் திடநம்பிக்கை வைத்தவனாயிரு. அவரே உன்னை தம்முடைய பலத்தினால் உயர்த்தி தீங்குகளிலிருந்தும் தீயோனிடத்திலிருந்தும் ரட்சித்து உன் வாழ்வை ஸ்திரமாய் வழி நடத்துவார். நான் உங்களுக்காய் ஜெபிக்கட்டும். எங்களை அளவில்லாமல் நேசிக்கும் அன்புள்ள பிதாவே, நீர் எப்பொழுதும் எங்களோடு இருக்கிறவரும் ஜீவன் உள்ளவராய் இருக்கிறபடியால் நன்றி ஆண்டவரே. மரித்தேன், ஆனாலும் சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன் என்று சொன்ன எங்களுடைய கண்மலையாகிய கிறிஸ்துவே, உம்மை நாங்கள் எல்லாவற்றிலும் துதித்து வருகிறதான எல்லா சோதனைகளிலே நாங்கள் சிக்கிக் கொள்ளாதபடி அதிலிருந்து எங்களை ரட்சித்து நீர் உயர்ந்த தேவனாய் இருக்கிறபடியால் இதோ உம்மை நம்பி இருக்கிறவர்களே உயர்ந்த ஸ்தலங்களிலே போய் அமரும்படி உன்னதமான கிரியைகளை நீர் நடத்துகிற தேவனாய் இருக்கிறபடியால் நன்றி. அப்படியே உடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே மேன்மையானதை செய்வீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.